பார்த்து சிறுத்தை கோடு போட்டுக் கொண்டது என்று கூட இந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் புலி என்றால் சத்தியமாக தனுஷ் ஒன்றும் பூனை அல்ல, அவரும் புலிதான். ஆனால் நிலைமையில் சற்று கூட்டல் குறைச்சல். ரெமோவுக்கு முன் ரெமோவுக்கு பின் என்று பிரித்து கொள்கிற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிவிட்டாராம் தனுஷ். அந்த கன்ஃபியூஷனுக்கு பிறகு அவர் எடுத்த முடிவு சரியா தப்பா என்பதை இப்போது சொல்ல முடியாது. ஏனென்றால் அதற்கான நேரம் காலம் இன்னும் இருக்கிறது. முதலில் விஷயம் என்ன என்பதை சொல்லிவிட்டால் குழப்பம் இல்லை. சௌந்தர்யா ரஜினி இயக்குகிற படத்தில் தனுஷ் நடிக்கிறார் அல்லவா, அந்த படத்திற்கு கதை வசனம் தனுஷ் தான். முதலில் அழுத்தமான ஒரு லவ் ஸ்டோரியை தான் கதையாக எழுதி வைத்திருந்தாராம். கிட்டத்தட்ட சென்டிமெண்ட் தூக்கலான கதை. ஆனால் ரெமோவின் வெற்றி சீரியஸான கதைகளுக்கு வேலை இல்லை என்பதை நிரூபித்துவிட்டது. அதை தொடர்ந்து வந்த கொடி ரெமோவின் வசூலுக்கு சற்று குறைச்சல்தான். இதெல்லாம் தனுஷை நன்றாகவே குழப்பி வைக்க வேணாம், சீரியஸ் கதை வேணாம் என்று முடிவெடுத்து விட்டார். உடனே அந்த கதையை கட்டி அப்படியே பரனில் ஏற்றிவிட்டு வேலையில்லா பட்டதாரி பார்ட் 2 எடுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தாராம். திரும்பவும் முதல்ல இருந்தா என்ற கவலைக்கெல்லாம் இடமே இல்லை. ஏனென்றால் அந்த படம் தாறுமாறாக ஹிட் அடித்தவுடனேயே மனசுக்குள் அதன் பார்ட் 2க்கான பேஸ்மெண்ட்டையும் எழுப்பி வைத்திருக்கிறாராம். லேசாக அதில் டச் பண்ணினால் புதிய கதை ரெடி.